இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நாங்கள்லாம் படித்து கொண்டிருக்கிற காலத்திலே உயர்நிலைப் பள்ளியிலே எங்களுக்கு ஏசி முத்துசாமி என்ற ஒரு ஆங்கில ஆசிரியர் இருப்பார். அவர் உள்ளே நுழையும் போதே அவர் ஆன் தி வே டு மேன் ஆஃப் ஃபார்ம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடத்தை, ஆங்கில பாடத்தை சொல்லிக்கொண்டு உள்ளே வருவார். வந்தவுடன் யாராவது கவனிக்காமல் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருந்தாலோ உடனே அவன் முதுகை பிடித்து கீழே அவர் 2 குத்து விடுவார். மற்ற மாணவர்கள் எல்லாம் அமைதியாகி விடுவார்கள். அப்படி அவருடைய ஆசிரியராக இருந்த நேரத்திலே படித்த பல ஆங்கில பயம்,கள் இங்கிலீஷ் பயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. அவற்றிலே ஒன்றுதான் அபூபநியாதம். அபூபநியாதம் ஒரு நல்ல சமூக சேவகன். எல்லோருக்குமே நல்லதே செய்து கொண்டிருப்பான். அவ்வாறு செய்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாள் இரவு அவனுக்கு முன்னாலே ஒரு சுவடி விரித்து காண்பிக்கப்படும். அதை விரித்து காண்பித்த அந்த தேவதை அவனிடத்தில் சொல்வார்கள், இதிலே யார் யாரை இறைவன் மீது அதிகப்பற்று கொண்டிருக்கிறார்கள் என்று அதில் பட்டியலிடப்பட்டிருக்கும். அவன் வரிசையாக பார்ப்பான். 100, 200 எந்த இடத்துலையுமே இவனுடைய பேர் இருக்காது. மிக மனசு உடைந்து இவன் உடனடியாக என்ன செய்வான் என்றால் அவன் போய் படுத்து விடுவான். அதே மாதிரி மறுநாள் இரவு அதே மாதிரி சுவடியை எடுத்துக்கொண்டு அந்த தங்க தேவதை வந்து சேர்வான். அவன் அது தங்கத்திலான சுவடியாக இருக்கும். அதை எடுத்து காண்பிப்பான். காண்பிக்கிற பொழுது அதிலே ஒரே ஒரு பேர் தான் இருக்கும். என்ன தலைப்பென்றால், யாரை இறைவன் மிக அதிகமாக நேசிக்கிறான் என்று. அதில் இருந்து ஒரே பெயர் அபூபநேரம். அதுதான், அதாவது மக்களுக்கு செய்கின்ற சேவை மகேசருக்கு செய்யும் சேவை என்ற அரிய தத்துவத்தை அதிலே கொடுத்திருக்கிறார். இதைத்தான் திருமூலர் கூட படமாடக் கோயில் பகவற்குன்றியில் நடமாடக் கோயில் நம்பர் கக்கா என்று சொல்கிறார். எனவே வயிற்று பசியோடு இருக்கிறவனுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் பசியோடு இருப்பவனுக்கும் எல்லோருக்கும் நம்மாலான உதவி செய்தால் அது இறைவனுக்கு செய்கின்ற உதவியாக, அதைத்தான் இறைவன் விரும்புவான். அதே மாதிரி அவருடைய படிப்பிலே 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் ஃபவுண்டன் என்று நீரூற்று என்ற பயமும் படிப்போம். அதில் இருக்கும் சேஞ்ச் ஃப்ரெஷ் அண்ட் நியூ இதுதான் முதல் வரி. அது நம்முடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் நாம் கைக்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் நமக்கு நிறைய பண வரவு இருக்காது. அந்த நேரத்திலே நாம் திருவள்ளுவர் சொல்வது போல் ஆகார் இட்டிய போகார் அகலக்கடையில் என்று சொல்வார்கள். ஆகார் அகல இட்டதாயினும் போகார் அகலக்கடை. வருவது 10 ரூபாய் இருந்தாலும் செலவு 9 ரூபாய் செலவு செய்தால் 1 ரூபாய் மிச்சமாகும். அதுதான் திருவள்ளுவருடைய வாக்கை தான் அவர்களும் அப்படி சொல்கிறார். எனவே நாம் நல்ல பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதால் இந்த பயத்துடைய கருத்தாகும் என்று அவர் எங்களுக்கெல்லாம் விரித்து சொல்வார்கள். அதே மாதிரி ஃபவுண்டன்னு சொல்வார்கள். ஃபவுண்டன் என்பது, அதாவது முன்னாடி நாம் சொன்னது போல் அந்த கோடை காலத்திலே தண்ணீர் ஊற்று குறைவாக வரும், நல்ல மழை காலத்திலே நிறைய வரும். அந்த காலத்திற்கு போது அது அனுசரித்து அந்த நீரூற்றானது குறையும் கூடும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த சூழ்நிலையிலும் அதை நம்மளை தற்காத்து நாம் அதை நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வரும். அதே மாதிரி டெஃபோடைல்ஸ் என்று வரும். டெஃபோடைல்ஸ் என்பது அவர் சொல்லுவார்கள் மஞ்சள் நிறப்பூ. அதுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள், நம்முடைய ஊரிலே இருக்கிற இந்த மஞ்சள் நிறப்பூ எந்த பகுதியில் போனாலும் அது இருக்கும். அந்த பூவைத்தான் அப்படி சொல்கிறார்கள் அப்படி சொல்லுவார்கள். அதே மாதிரி அடுத்ததாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு போயமானது சேனட், SONNET. சேனட் என்றால் அது வைகறை பொழுது. அதாவது லண்டன் அது தேம்ஸ் நதிக்கரையில் இருக்கும். அந்த தேம்ஸ் நதிக்கரையிலே விடியற் காலையிலே சென்று பார்த்தால் எப்படி இருக்கும் அந்த இடம் என்பதுதான் சேனட். அந்த வைகறை பொழுதையும் நமக்கு காட்டுகின்ற ஒரு அரிய கருத்தையும் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே எப்பொழுதும் யாருக்கும் ஒரே மாதிரி கஷ்டமே வந்து கொண்டிருக்காது. ஒரு விடியல் வரும். அந்த விடியலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் அவர்கள் சொல்வார். இது மாதிரி அநேக நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் ஆங்கில பையமில் அது தமிழாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை உதவுமாறு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார். அந்த குருவை இந்த நேரத்திலேயும் நெஞ்சார நினைந்து நாம் இன்றைக்கு நான் அந்த நம் ஊரிலே இருக்கிற மஞ்சள் நிற பூ என்று சொன்னேன், அதைத்தான் ஆவாரம்பூ என்று சொல்வார்கள். ஆவாரம்பூ என்றால்
மஞ்சள் நிறத்திலே இருக்கும். அதுதான் டெஃபோடைல்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் கவிதையிலே. இவ்வாறு பல நல்ல கருத்துக்கள் எல்லாம் அந்த ஆங்கில ஆசிரியர் கற்றுக் கொடுத்ததை இன்றைக்கும் நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.